வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.5 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.6 கீழ்கண்ட படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண்க. ஒரு படம் இணைகரம் கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவையும் சுற்றளவையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏபிசின்னு டின்னு ஒரு இணையகரம் கொடுத்துருக்காங்க. இதில் அடிப்பக்கம் 11 சென்டிமீட்ரு, இதோட உயரம் 3 சென்டிமீட்ரு. இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ அடிப்பக்கம் என்னது? 11 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் பி 11 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டாட் லைன் தான் ஹச். உயரம் ஹச் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இதை வச்சுட்டு இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். இணைகரத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவோட ஃபார்முலா B/H சதுர அலகுகள். இதில் B என்னது? 11 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹச் 3 சென்டிமீட்டர். இதை பெருக்கணும்னா 33 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? 11ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 33. அப்போ 33 சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர். இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இணைகரத்தின் சுற்றளவு. இணைகரத்தின் சுற்றளவு. இணைகரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னா, இந்த 4 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 பக்கத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இணைகரத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த அடிப்பக்கம் 11னா அதுக்கு மேலாக உள்ளதும் 11 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே சைடில் உள்ளது 4 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்னென்னா, 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல். 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் ஈக்குவல் டு அடிப்பக்கம் என்ன? 11 4 11 4 இப்படி வரும். ஓகேவா? 11 + 4 அடுத்து ப்ளஸ்ஸு 11 + 4. ஓகேவா? 11 + 4. இப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளவு? 11ஐயும் 4ஐயும் கூட்டினா 15. அப்போ அதையும் 15 15 30 30 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு. இதில் ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இதில் படத்தை கொஞ்சம் சாட்சி போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ PQRSன்னு கொடுத்துட்டாங்க. PQ 13 சென்டிமீட்ரு. இதோட உயரம் 10 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர். ஓகேவா? படம் சாட்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடிப்பக்கம் B ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் என்னன்னா, உயரம் டாட் லைன் தான். அப்போ 10 சென்டிமீட்டர். உயரம் H ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு B/H சதுர அலகுகள். B என்னது? 7, H 10. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 70 சதுர சென்டிமீட்டர். அடுத்து இணைகரத்தின் சுற்றளவு. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு நமக்கே தெரியும். 4 பக்கங்களின் கூடுதல் இணைகரத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இப்போ எழுத போகிறோம். 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் ஆட் பண்ணோம்னா நமக்கு இணைகரத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். 4 பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் என்னன்னா படத்தில் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். படத்தில் பாருங்கள்,
என்னென்ன கொடுத்துருக்காங்க 13 7 ஓகேவா 13 7 ஓகேவா இப்போ வந்து 13 + 7 13 + 7 ஓகேவா இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 20 இதையும் ஆட் பண்ணால் 20 அப்போ 40 சென்டிமீட்டர். ஓகே அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக்